வெல்கம் டு ப்ரீகேஜே ஸ்டடீஸ். லாஸ்ட் நம்ம விட்ட மீட்டியரைட்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2 செஷன்ஸில் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற யூனிவர்ஸ் டாப்பிக்கு குரூப் 2க்கு கவர் ஆகிற டாப்பிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். அதோடைய கண்டினியூட்டியான இப்போது மீட்டியரைட்ஸை பார்ப்போம். மீட்டியரைட்ஸ் ஆர் ஸ்மால் பீசஸ் ஆஃப் ராக் ஸ்கேட்டர்டு த்ரூ அவுட் த சோலார் சிஸ்டம். ஆக்சுவலாக அந்த பூமி பிக் பேங் தியரி வெடிக்கும் போது கண்டிப்பாக எல்லாமே வெடிச்சிருக்கும். ஸோ அதாவது எல்லாமே சுக்குநூறாக செதறி போயிருக்கும். அதில் மீட்டியரைட்ஸ் எல்லா பக்கமும் செதஞ்சு கிடக்குதுன்னு சொல்கிறாங்க. ட்ராவலிங் வித் ஹை ஸ்பீட், தி ஸ்மால் பீசஸ் கம் க்ளோசர் டு த எர்த்ஸ் அட்மாஸ்பியர் and are attracted by the gravitational force of Earth. Most of them are burnt up by the heat generated due to the friction in the Earth's atmosphere. இதை பற்றி நான் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா நம்ம வெளியில் இருக்கிற மீட்டியரைட்ஸ்லாம் எர்த்தை நோக்கி வரும்போது எர்த்துடைய கிராவிடேஷனல் புல்லின் காரணமாக அது ஈர்க்கப்படுது. ஆனால் அது வேகமாக உள்ளே வரும்போது நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஃப்ரிக்ஷனின் காரணமாக அது எரிஞ்சு சாம்பலாக போயிடுது. இதே நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் ஆப்சன்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் இருந்திருந்தால் அது வந்து இடிக்கிற வேகத்துக்கு பூமி சுக்குநூறாக செதஞ்சு போயிருக்கும். ஆனால் பை சான்ஸ் நம்மளுடைய குட் டைம் நமக்கு அப்படி எதுவுமே இல்லை. அதாவது அட்மாஸ்பியர் வந்து இருக்கிறதுனால நம்ம அதில் சேஃபாக இருக்கிறோம். சம் ஆஃப் த பிக்கர் மீட்டியரைட்ஸ் மே நாட் பி பர்ன் கம்ப்ளீட்லி அண்ட் தே ஃபால் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். திஸ் ஆர் கால்டு மீட்டியரைட்ஸ். ஆக்சுவலாக மீட்டியருக்கும் மீட்டியரைட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டாங்கன்னா, பேர்ன் ஆகிற விஷயம் எல்லாம் மீட்டியரைட்ஸு, பேர்ன் ஆகாமல் அப்படியே நிற்கிறது மீட்டியரைட்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மீட்டியர்ஸ் அண்ட் மீட்டியரைட்ஸ்னு கேட்டோம்னா நம்ம இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது தான் மீட்டியரைட்ஸ் அண்ட் மீட்டியரைட்ஸ். மீட்டியரைட்ஸ்னால் எரியக்கூடிய கல்கள், மீட்டியரைட்ஸ்னால் எரியாத கல்கள், பெரிய கல்கள், எரியாத கல்கள் தான் மீட்டியரைட்ஸு. சேட்டிலைட்ஸ், ஆக்சுவலாக 2 சேட்டிலைட் இருக்குது. இதெல்லாமே பின்னாடி அதிலேயே சொல்லியிருப்பாங்க. ஆர்டிஃபிஷியல் அண்ட் மேன்மேட். ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட், நேச்சுரல் சேட்டலைட். ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்னால் நம்ம அனுப்பக்கூடிய சேட்டலைட்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் தான். இதே நேச்சுரல் சேட்டலைட்ஸ்னால் அது மூன். எ பாடி மூவிங் இன் an orbit around a planet is called satellite. In order to distinguish them from the man-made satellites called artificial satellites. They are called as natural satellites or moon. Satellites of the Earth is called moon. Other satellites are written as moon. It moves around the Earth once in 27.3 days in an approximate circular orbit of radius. இந்த approximate circular radius இந்த 2 நியூமரிக்கல் வேல்யூவும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். 3.85 into 10 power 5 கிலோமீட்டர். நேச்சுரல் சேட்டலைட்ஸ் do not make their own lights. நம்ம இதை பற்றி முன்னாடியே நிறைய தடவை சொல்லிட்டேன். இதுக்கு வந்து தன்னுக்கிட்டேருந்து லைட் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய எபிலிட்டி கிடையாது. ஜஸ்ட் ஏ ரிஃப்ளெக்டர். We can see the Earth satellite's moon because it reflects the light of the sun. Satellites move around the planet due to gravity and centripetal forces. Among the planets in the solar system, all the planets have moon except Mercury and Venus. மெர்க்குரிக்கும் வீனஸ்க்கும் இப்போ சேட்டலைட்ஸ் கிடையாது. மேபி அது சூரியன்கிட்ட இருந்து வர அந்த ஹீட்டு தாங்க முடியாமல் எரிஞ்சும் போயிருக்கலாம். அதுதான் ரீசனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அதையும் சூரியனே இழுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். And then next topic, it will be a orbital velocity. We saw that there are natural satellites moving around the planet. There will be a gravitational force between the planet and satellites. ஒவ்வொன்றுத்துக்குமே இடையில gravitational forceன்றது கண்டிப்பாக இருக்கும். Nowadays, many artificial satellites are launched into the Earth's orbit. The first artificial satellite, Sputnik, was launched in 1956. Sputnik வந்து first launch பண்ணது வந்து 1956ல. India launches its first satellite Aryabhatta on April 19th 1975. ஆக்சுவலாக இங்கே நம்ம ஏப்ரல் 19 இம்பார்ட்டன்ட் டேஸில் என்னென்னலாம் முக்கியமாக நடந்ததுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஸோ தட் நம்ம இது கூட ஈஸியாக கோரிலேட் பண்ணிக்க முடியும். அதனால் நம்ம சில விஷயங்கள் வெறும் பிளைண்டாக மக்கப் பண்ணாமல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஏப்ரல் 18க்கு முன்னாடி ஏப்ரல் 19 வந்து நம்மளால் சேட்டலைட் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஏப்ரல் 18 வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே. இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏப்ரல் 18 வந்து World Heritage Day. April 18 World Heritage Day, Homophobia Day.
ஹெரிட்டேஜ் டே அண்ட் ஏப்ரல் 17 இஸ் ஹோமோஃபிலியஸ் டே. இது நம்ம இன்டர்ரிலேட் பண்ணி படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஏப்ரலை பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டோம். 1975 என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக நடந்ததுன்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் 1975 இந்திரா காந்தி அம்மா பீரியடில் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருந்தாங்க. ரீஜனல் ரூரல் பேங்க் உருவானதும் இந்த பீரியடில் தான். காந்தி கிராம் ரூரல் காலேஜஸ் உருவானதும் இந்த பீரியடில் தான். இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம் உருவானதும் 1975. காமராஜர் இறந்தது அக்டோபர் 2, 1975. பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி 25 ஜூன் 1975 எமர்ஜென்சியாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க ஃபக்ருதீன் அலி அகமது. நேஷனல் கேன்சர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் உருவானதும் 1975 தான். ஆக்சுவலாக நேஷனல் கேன்சர் கண்ட்ரோல்னும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு லேடி ஞாபகம் வரணும். யாருக்கெல்லாம் தெரிஞ்சதோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அடுத்த ஒரு செஷனில் காட்டுறேன். ஆப்ரேஷன் crocodile 1975. ஆக்சுவலாக இந்த அனிமல் ரிலேட்டடான ஆக்டிவிட்டியை பற்றி நம்ம பேசணும்னா அது ஒரு பெரிய டாபிக். ஆனால் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது crocodile வந்ததுனால நான் ப்ராஜெக்ட் டைகர் ஞாபகம் வச்சுக்கணும். 1973 ப்ராஜெக்ட் டைகர் கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செட்டப் ரீஜனல் ரூரல் பேங்க் 1975. இது நீ சொன்ன ஒரு விஷயந்தான். இது மூணும் நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் தென் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் ஆர் மேட் டு ரிவால்வ் இன் அன் ஆர்பிட் அட் எ ஹைட் ஆஃப் few hundred kilometers. ஒவ்வொரு ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸுமே ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு அபோவ் தான் நான் சேட்டலைட் லான்ச் பண்ணியிருப்போம். அட் திஸ் ஆல்டிடியூட் த ஃப்ரிக்ஷனல் டியூ டு ஏர் இஸ் நெக்லிஜிபிள். த சேட்டலைட் இஸ் கேரிட் பை எ ராக்கெட் டு த desired height and released horizontally with the height velocity so that it remains moving in a nearly circular orbit. இது நம்ம ஒரு பல கிலோமீட்டருக்கு மேலே கொண்டு போய் நிறுத்துகிறோம். அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கணும். இந்த சேட்டலைட் ராக்கெட்டை கேரி பண்ணி கொண்டு போய் நிறுத்துகிற இடத்துல ஒரு ஹரிசாண்டல் வெலாசிட்டி இருக்கணும். அப்போ தான் நம்ம கீழேருந்து அனுப்புகிற சேட்டலைட் அங்கே போய் ரீச் ஆகும். ஸோ தட் இது ஒரு சர்க்குலர் ஹேபிட்டில் சுற்றுறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த ஹரிசாண்டல் வெலாசிட்டி தட் ஹேஸ் டு பி impaired to a satellite at the determined height so that it make a circular orbit around the planet is called orbital velocity. இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டின்றது நம்மளுடைய சென்டர் கோர் ஆஃப் த எர்த்துக்கும் அதிலிருந்து மேலே கொண்டு போய் நிறுத்தினோம்னா அப்போ தான் அதோடைய சர்க்குலர் பாத் சுற்றி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது கொஞ்சம் இந்த ஹரிசாண்டல் வெலாசிட்டினா ஃபஸ்ட் அதுக்கு நம்ம என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சால் இது நம்ம மக்கப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்ப்போம். The orbital velocity of the satellites depends on its altitude above Earth. The orbital velocity of the satellite. Orbital velocityனா நம்மளுடைய அதோடைய சுற்றுப்பாதை இருக்கு இல்லைங்களா, அந்த பாதை பேர் தான் ஆர்பிட்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஃப் சேட்டலைட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆல்டிடியூட் அபோவ் எர்த். பூமியிலிருந்து எவ்வளோ உயரத்தில் போகுதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய ஆர்பிட்டல் வெலாசிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. நியரர் த ஆப்ஜெக்ட் டு த எர்த் த ஃபாஸ்டர் இஸ் ரெக்வயர்ட் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. இதே நம்ம சேட்டலைட்டை ரொம்ப பக்கத்தில் வச்சுருந்தோம்னா நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடிய ஆர்பிட்டல் வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கணும். நம்ம எந்த தூரத்தில் கொண்டு போய் விட்டுருவோம். At an altitude of 200 kilometers, the required orbital velocity is little more than 27,400 kilometer per hour. இது 1 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 27,400 கிலோமீட்டர் பர் ஹவரில் அது போய் அங்கே ரீச் ஆகணும். அப்போ இங்கேருந்து நம்ம அந்த ஃபோர்ஸில் கொடுத்தா தான் அங்கே போகும். The orbital speed and distance permit the satellites to make one revolution in 24 hours. இப்போ நம்ம அதோடைய ஆர்பிட் நம்ம பூமிக்கு ஏற்ற மாதிரி அதை சுற்றினா தான் அது கரெக்ட். அது ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்டிக் டுகெதர் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ தட் அது இல்லாமல் நமக்கு 24 hours சுற்றுற அந்த ஸ்பீட் டியூரேஷன் இருக்கும் போது தான் அதோடைய டேட்டாஸை ப்ரிஸ்கிரைபாக எடுத்து கொடுக்க முடியும். சின்ஸ் எர்த் ஆல்சோ ரொட்டேட்ஸ் ஒன்ஸ் இன் 24 hours, a satellite stays in a fixed position. இப்போ சொன்ன அதே கதை தான். ரிலேட்டிவ் டு a point on earth surface, because the satellite stays over the same spot all the time, this kind of orbit is called geostationary. Actually, because the satellite stays over the same spot, ஒரே இடத்துல இருக்கு. ஆக்சுவலாக இந்த லைன் நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது satellite stays over the same spot all the time. This kind of orbit is called geostationary. ஒரு ஆர்பிட் ஒரே இடத்துல நின்று சுத்தும் காரணமாக அதுக்கு பேர் ஜியோஸ்டேஷனரின்னு சொல்கிறாங்க. ஆர்பிட்டல் வெலாசிட்டி கேன் calculated using by formula. இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு சம் ஃபார்முலாஸும் இருக்குது. அது என்ன ஃபார்முலானா ரூட் ஆஃப் gm by r plus h
இவங்க ஜின்றது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் நம்மக்கிட்ட என்னன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இஸ் 6.673 இன்டூ 10^-11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg/-2. இந்த kg/-2 நம்ம எப்படி சொல்லலாம்னா 6.673 இன்டூ இந்த 10 கீழே கொண்டு வந்துடலாம் 10^11. ஆக்சுவலாக இதை வேறு மாதிரியும் எழுதலாம். இந்த மைனஸில் இருக்கிற பவர் எல்லாம் கீழே கொண்டு வந்தோம்னா டிவிஷனில் மாறிடும். அப்படியும் கொண்டு வரலாம். அதெல்லாம் அவங்கவுங்க கன்வீனியன்ட். நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு எப்படி வேணாலும் கொடுக்கலாம். அதனால் அதை நல்லா நம்ம ஷார்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். அந்த சின்ன மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் புரிஞ்சிருக்கணும். m ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த எர்த். மாஸ் ஆஃப் த எர்த்தோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா 5.972 இன்டூ 10^24 kg. r ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் த எர்த் 6371 கிலோமீட்டர். இந்த மூணுத்தோடைய வேல்யூவும் டெஃபினெட்லி இட்ஸ் எசென்ஷியல். இதை தெரிஞ்சால் தான் நம்மளால் ஃபார்முலாவை கால்குலேட் பண்ண முடியும். ஃபார்முலா இப்போ நம்மக்கிட்ட ஒரு வெலாசிட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இது மூணும் வந்து நமக்கு என்றைக்குமே கான்ஸ்டன்ட், என்றைக்கும் மாற போகிறதில்ல. மேபி இந்த ஹைட்டு மட்டும்தான் மாறும். அந்த ஹைட் மாறும் போது நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். இங்கே எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு சம்மம் கொடுத்துருக்கேன். கேன் யூ கால்குலேட் த ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஃப் எ சேட்டலைட் ஆர்பிட்டிங் அட் an altitude of 500 கிலோமீட்டர். இங்கே நமக்கு வேரியேஷனாக கொடுக்கக்கூடியது ஒன்று மட்டும்தான். இது இந்த ஹைட்டில் நிறுத்தப்பட்டால் நமக்கு வெலாசிட்டி எவ்வளோ கொடுக்கணும் இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ நமக்கு இங்கே 500ன்றது தான் வேரியேஷனில் நிற்கிது. இங்கே 500 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அதனால தான் இங்கே இந்த 5000 நமக்கு எக்ஸ்ட்ரா கிலோன்னா நத்திங் பட் 3 ஜீரோவை ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இது கூட நம்ம இப்போ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும் போது நமக்கு ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் gm/r+h. gm is nothing but gravitational constant 6.673 into 10^-11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg/-2. kg/-2ன்னு சொல்லலாம், பை கேஜின்னு சொல்லலாம். மாஸும் நமக்கு தெரியும். ரெண்டையும் மேலே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கீழே r+h. r is nothing but radius plus ஆக்சுவலாக இங்கே ரேடியஸும் வந்து எல்லாத்தையுமே வந்து இங்கே மீட்டரில் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறதுனால இங்கேயும் ஆப்வியஸாக எல்லாத்துக்குமே நம்ம மீட்டர்லேயே கால்குலேட் பண்ணிருக்கோம். ஸோ தட் கிலோவாக இருக்கிற எல்லாத்தையும் மீட்டர்லாம் மாற்றி ஆன்சர் நம்ம சால்வ் பண்ணும்போது நமக்கு 7.613 மீட்டர்/செகண்ட் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கிது. இதை நம்ம 7.613 km/s சொல்லலாம், km/s சொல்லலாம். அடுத்தது தென் microgravity is the condition in which people or object appear to be weightless. மைக்ரோகிராவிட்டின்றது ஒரு கண்டிஷன். அதில் நம்ம வெயிட்லெஸ்ஸாக இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 3 சொல்லலாம், 1/6 of the weight. The effects of the microgravity can be seen when astronauts and objects float in space. இதனால தான் அஸ்ட்ரானட்ஸும் அங்கே பறக்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய ட்ரெஸ் வந்து அவங்களுடைய கிராவிட்டியை வந்து சேம் பண்ணுறதுக்கான டிசைன் அந்த ட்ரெஸ்ஸில் இருக்குது. Micro means very small, so microgravity refers to the condition where gravity seems to be very small. Gravity ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Many things seems to act differently in microgravity. இதில் நிறைய விஷயங்கள் ரொம்ப சின்னதாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. Fire burns differently without the pull of gravity. Flames are mere rounded. NASA performed science experiments in the microgravity. These experiments helps NASA to learn things that would be hard or perhaps impossible to learn on Earth. ஆக்சுவலாக முன்ன ஒரு கொஷின் நான் ரைஸ் பண்ணியிருந்தேன். இந்த சேட்டலைட்ஸ் ஏன் நம்ம அவ்வளோ பணம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போது நான் இங்கே ஒரு ஃபெர்டிலைசர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இப்போ புதுசாக ஒரு விஷயம் நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். இல்லை ஒரு இங்கேருந்து இந்த வெலாசிட்டியில் இவ்வளோ வண்டி இவ்வளோ ஸ்பீடில் போகும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம முன்னிருந்த ஃபார்முலாவை எடுத்து பார்க்கும்போது இந்த வெலாசிட்டியில் இவ்வளோ போனால் எவ்வளோ த்ரெஷ்ஹோல்டு இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நமக்கு டிஃபென்ஸ் ரிசர்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் எல்லாமே மேலே இருக்கும்போது நமக்கு ஈஸியாக சிக்னல் எப்பேற்பட்ட ரூரல் பிளேஸ்லேயும் நமக்கு சிக்னல் கிடைக்கும். ஆக்சுவலாக சிக்னல் கிடைக்கலன்ற பிரச்சனை இன்றைக்கி பீப்புள்ஸ்க்கு அவ்வளோ அவேர்னஸ் கிடைக்காது. ஆனால் 2000 நம்ம பார்த்தோம்னா எப்போ பாரு இந்த சிக்னல் இஷ்யூன்றது ரொம்ப பிரச்சனையாகவே இருக்கும். இன் ஃப்யூச்சரில் இந்த சிக்னல் இஷ்யூவை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அங்கங்கே டவர்ஸ் வந்து பிளான் பண்ணாங்க. ஆனால் இன் ஃப்யூச்சரில் இந்த டவரையும் எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எலன் மஸ்கோடைய இப்போ ஒரு ப்ராஜெக்டாக இருக்கிறது என்னென்னா
ஃபோனுக்கு எந்த ஒரு டவரும் தேவையில்லை, டைரெக்டாக சிக்னல் சேட்டலைட்லேருந்து வரப்போகுது. ஸோ தட் நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாரு. இந்த கான்செப்ட் வரும்போது ஒரு லார்ஜ் சம் ஆஃப் மணி டெலிபோர்ட்டர்ஸ்க்கு வந்து சேவ் ஆகும். எப்படின்னா, இந்த ரெண்ட்டுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இடம், அந்த பிளேஸு, அங்கே தேவையில்லாமல் உருவாகக்கூடிய கான்ட்ரவர்சிஸ், அதாவது சேட்டலைட் டவர் வைக்கிறதுனால தான் பேர்ட்ஸ் அழிஞ்சு போகுது, இது உண்மையா பொய்யா, எது சரி தப்பு அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம போகவே தேவையில்லை. ஏன்னா அது இன்னும் ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது. ஒரு தரப்பு அது சரின்னு சொல்கிறாங்க, ஒரு தரப்பு அது தப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் காலத்தின் கட்டாயம் நம்ம சயின்ஸை தூக்கிட்டு தான் போய் ஆகணும். சயின்ஸை தூக்காமல் நம்மளாலையும் மேலே போக முடியாது. இப்போ வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக், டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட். Time taken by a satellite to complete one revolution round the earth is called time period. ஒரு சேட்டலைட் வந்து பூமியை சுற்றி வரதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்னு சொல்கிறது தான் டைம் பீரியட். இந்த டைம் பீரியடை கால்குலேட் பண்ணால் டிஸ்டன்ஸ் கவர்டு பை ஆர்பிட்டல் வெலாசிட்டி, அதில் சுற்றக்கூடிய வெலாசிட்டியை தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா தெளிவாக சொல்லியிருக்காங்க. T ஈக்குவல் டு சர்க்கிள்னாவே நமக்கு தெரியும் πr² சொல்லிட்டு. ஆனால் இங்கே நமக்கு போகக்கூடியது ஒரு ரேடியஸ் வந்து ஒன்று தான். ஸோ 2πr divided by orbital velocity is equal to t. இது நமக்கு நார்மல் ஜென்ரல் ஃபார்முலா என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் ஆர் செகண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க. என்ன கொஞ்சம் சயின்டிஃபிக்கல் டேர்மாக இங்கே கொஞ்சம் மாற்றி சொல்கிறாங்க, வெலாசிட்டின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வச்சே நம்மளால் சம்மையும் எக்ஸிக்யூட் பண்ணிட முடியும். ஆக்சுவலாக இங்கே T ஈக்குவல் டு 2πrன்னு சொல்லியிருக்காங்க. 2π, இந்த R வந்து சப்ஸ்டிட்யூட்டிங் த வேல்யூ ஆஃப் வி கெட் வியோட வேல்யூ வந்து நம்ம முன்ன பார்த்துருப்போம். V இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் gm/r+h. அந்த ஃபார்முலாவை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ T ஈக்குவல் டு 2πr+h டிவைடட் பை ரூட் ஆஃப் gm/r+hன்னு வருது. ஜஸ்ட் அதை அப்படியே எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வச்சு நமக்கு முன்ன சொன்ன மாதிரி தான், முன்ன நமக்கு ஹைட் எவ்வளோன்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஹைட் எவ்வளோன்னு தெரிஞ்சிருந்தால் நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிச்சலாம். வெலாசிட்டியை கண்டுபிடிச்சா ஒரு சேட்டலைட் எவ்வளோ தூரம் சுற்றுன்றதையும் கண்டுபிடிச்சலாம். அதுக்கான எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், நம்ம படிக்க வேண்டியதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், கெப்லர்ஸ் லா ஆஃப் மோஷன். இந்த மேலே இருக்கிற ஃபார்முலாஸை கோ த்ரூ பண்ணிக்கோங்க, அது நம்ம ரிவிஷன் பர்பஸ் பண்ணும்போது அதை பண்ணிக்கலாம். இந்த இயர்லி 1600 ஜோஹன்ஸ் கெப்லர்ஸ் proposed 3 laws of planetary motions. ஆக்சுவலாக 1600களை பர்டிகுலராக இந்த வருஷம் தான் சொல்லலை, அந்த டைம் பீரியடில் ஜோன்ஸ் ஒரு ப்ரொப்போசல் வந்து பண்ணியிருக்காரு. அதில் 3 லாவும் இருக்குது. கெப்லர்ஸ் வாஸ் ஏபிள் டு சம்மரைஸ் த கேர்ஃபுல்லி கலெக்டட் டேட்டாஸ் ஆஃப் திஸ் மென்டாஸ். டைகோ பேர்கி வித் 3 ஸ்டேட்மெண்ட் தட் கெப்லர்ஸ் ஏபிள் டு சம்மரைஸ் த கேர்ஃபுல்லி கலெக்டட் டேட்டாஸ் ஆஃப் ஹிஸ் மென்டார். அவருடைய மென்டாராக இருந்தவர் டைகி பிராஹி. இது கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கெப்லர்ஸோடைய மென்டார் யாருன்னு கேட்டோம்னா டைகோ பிராஹி. இவர் கொடுத்த அறிவுரையின் பேரால with 3 statements that described the motion of planets in a sun-centered solar system. சன் இருக்கிறத வச்சு இவங்க ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் பண்ணுறாங்க. கெப்லர்ஸ் எஃபோர்ட் டு எக்ஸ்பிளைன் த அண்டர்லையிங் ரீசன்ஸ் ஃபார் சச் மோஷன்ஸ் ஆர் நோ லாங்கர் அக்செப்டட். nonetheless the actual laws themselves are still considered an accurate description of the motion of any planet and any satellites. Kepler's 3 laws of planetary motion can be described as follows. ஆக்சுவலாக பூமி மத்தியில் இருக்கிறதன் காரணமாக பல விஷயங்கள் உள்ள இருக்குன்னு அதை பற்றின இப்போ தெளிவான ஸ்டேட்மெண்ட் கீழே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லாஸ்டில் த லா ஆஃப் எலிப்சஸ், த பாத் ஆஃப் த பிளானட் அபவுட் த சன் இஸ் எலிப்டிக்கல் இன் ஷேப். நம்மளுடைய சன்னுடைய பாத் எலிப்டிக்கலாக இருக்குது, வித் த சென்டர் ஆஃப் சன் பீயிங் லொக்கேட்டட் அட் ஒன் ஆஃப் த ஃபோக்கி. அதோடைய சென்டர், அந்த பொசிஷனை வச்சு தான் அது டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோக்கி இஸ் நத்திங் பட், இப்போ நம்மளுடைய எர்த்குவேக்ஸ்ன்ற டாப்பிக்கில் இந்த ஃபோக்கியை பற்றி நல்லா படிச்சிருப்போம். ஃபோக்கி எபிசென்டர், உருவாகக்கூடிய இடம் வந்து ஃபோக்கி, அது ரீச் ஆகக்கூடிய இடம் வந்து எபிசென்டர்னு சொல்லியிருப்பாங்க. இதில் நம்ம அந்த ஹார்பீட் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று
எபியிலியான், இன்னொன்று பெரியலியான். இந்த எபியிலியான் அண்ட் பெரியலியானை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது ரிலேட்டடாக இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து இன்டர்ரிலேட் ஆகும். ஆக்சுவலாக இந்த டாபிக் காரணமாக மேபி பின்னாடி கவர் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே வரும்போது நான் சொல்கிறேன். அப்படி இல்லைனாலும் இன்னும் சில டாபிக்ஸ் இருக்குது. அதாவது டே அண்ட் நைட் ஈக்குவலாக இருக்கும். அது எப்போன்னு சொல்லி கேட்பாங்க. அதில் அந்த டாபிக் ஃபுல்லாக காட்டும் போது தான் அது நல்லா ஈஸியாக இருக்கும். அது அப்போ பார்த்துக்கலாம். இங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இங்கே அப்பீலியான் பெரியலியான்னா என்னென்னா, இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, அப்பீலியான் அப்படின்னா அப்பால் இருக்குது, அதாவது சன்னை விட்டு தூரத்தில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். பெரியலியான்னா பக்கத்தில் இருக்குது. ஒன்று தெரிஞ்சாலே இன்னொன்று நம்ம எலிமினேட் பண்ணிப்போம். அதை வச்சு இதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். செகண்ட் லா, ஆக்சுவலாக லா ஆஃப் எலிப்சிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சன்னை வச்சு தான் எல்லாம் சுற்றுது. த பார்ட் ஆஃப் பிளானட் அபவுட் த சன் இஸ் எலிப்டிக்கல் இன் ஷேப். அது பிளானட்டோடைய ஷேப் வந்து எலிப்டிக்கலாக இருக்குது, வித் த சென்டர் ஆஃப் சன் பீயிங் லொக்கேட்டட் அட் ஒன் ஆஃப் த ஃபோர் கீ. ரெண்டாவது லா என்ன சொல்கிறாங்க, த லா ஆஃப் ஈக்குவல் ஏரியான்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே எதை பற்றி ஈக்குவல் ஏரியான்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பிளானட்டுக்கு இருக்கிற கவர்டிங் டிஸ்டன்ஸை பற்றி சொல்கிறாங்க. அண்ட் இமேஜினரி லைன்ஸ் ட்ரான் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த சன் to the center of the planet will sweep about equal areas in equal interval of time. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ப்ளூ கலர் ஏரியா இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியா வந்து மேலேயும் ஈக்குவல் ஏரியா இருக்குன்னு சொல்கிறாங்க. an imaginary line drawn from the center of the sun through the center of the planet will sweep the equal area in equal interval of time. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். தேர்ட் லா, த லா ஆஃப் ஹார்மோனிக்ஸ். இங்கே ஃபஸ்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, சன்னு தான் சென்டராக இருக்குது, அதோட பிளானட்டுக்கு வந்து எலிப்டிக்கலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. செகண்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, பிளானட்டுடைய அதை ஈக்குவலாக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தேர்டு வந்து ஹார்மோனிக்ஸ், த ரேஷியோ ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த பீரியட் ஆஃப் எனி டூ பிளானட், த ரேஷியோ ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த பீரியட். இப்போது உதாரணத்துக்கு எர்த்தே எடுத்துப்போமே, எர்த் எடுத்துக்கிட்டால் ஸ்கொயர் ஆஃப் த பீரியட் ஆஃப் எனி டூ பிளானட், தான் சுற்றி வரதுக்கு வந்து 365 நாட்கள். அதோடைய ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் கியூப் ஆஃப் தர் செமி மேஜர் ஆக்சிஸ் ஃப்ரம் த சன். இதோடைய செமி மேஜர் ஆக்சிஸ் கூடிய கியூப் வச்சு பார்க்கும்போது நமக்கு இதோடைய ஆன்சர் கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க. த லா ஆஃப் ஹார்மோனிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் கியூப் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் த கியூப்ஸ் ஆஃப் த செமி மேஜர் ஆக்சிஸ் ஃப்ரம் த சன்னு சொல்கிறாங்க. இந்த 3 லாவும் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கில் கேட்கக்கூடிய கேள்விகள் இதில் இன்னும் வரலாம். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ். இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸின் முக்கியத்துவம் என்னென்ன? இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸில் பார்த்தோம்னா, நமக்கு நம்மளுடைய சேட்டலைட்ஸ் அங்கே லான்ச் பண்ணும்போது இன்றைக்கி நிறைய நம்மளுடைய மெஜாரிட்டி ஆஃப் திங்ஸை வந்து நம்ம அங்கே ஸ்டோர் பண்ணி பழகிட்டோம். அதாவது எங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இதை சொல்லும் போது நம்ம அண்டார்டிகாவும் ஆர்டிகாவும் டச் பண்ணி தான் போகணும். ஆக்சுவலாக அங்கே மக்கள் வாழ்கிறதில்ல, அது ஒரு தீவு மாதிரி தான். நம்மளை விட்டு தூரமாக இருக்குது. நம்மளால் அங்கே சர்வைவலும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ குளிர்காலத்தில் நம்மளால் இருக்கவும் முடியாது. ஆனால் அந்த இடம் ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். அந்த ரீசன் என்னென்னா, இன்றைக்கி நமக்கு தேவையான சில ஒரு ரொம்ப ப்ரீஷியஸான திங்ஸை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி ரொம்ப ப்ரீஷியஸான நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் எல்லாத்தையுமே அங்கே நமக்கு சேவ் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு பர்மனெண்ட் ரெஃப்ரிஜரேட்டர் மாதிரி தான். இன்கேஸ் நாளைக்கு உலகத்தில் எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் நம்ம அதை எடுத்து ரிசர்ச் பர்பஸ்க்கோ திரும்ப உலகமே ரிவைவ் ஆகிறதுக்கோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் போலார்ன்றது ரொம்ப முக்கியம். குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு உலக நாடுகள் என்றைக்குமே போராடிக்கிட்டு இருக்குது. இப்போது இதே கான்செப்ட் தான் இங்கேயும் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ்லேயும். ஐஎஸ்எஸ் இஸ் எ லார்ஜ் ஸ்பேஸ் கிராஃப்ட் விச் கேன் ஹவுஸ் அஸ்ட்ரானட்ஸ். இதுதான் அவங்களுக்கான வீடு. அங்கே போய் தங்கி இருக்கிறவங்களுக்கு இட் கோஸ் அரவுண்ட் இன் லோ எர்த் ஆர்பிட். ஆக்சுவலாக இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது ஆர்பிட் போகிற சேட்டலைட்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்கும்? இது வந்து லோ எர்த் ஆர்பிட்ன்ற பொசிஷனில் தான் இருக்கும். இது அப்ராக்சிமேட்லி 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக ஸ்டாட்டிக்கில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ எ சயின்ஸ் லெபார்டரி. இட்ஸ் வெரி ஃபஸ்ட் பார்ட் வாஸ் placed in orbit in 1998 and first place பண்ணது வந்து 1998 and it is core construction was completed in 2011ல தான் இதோடைய கோரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. It is the largest man-made object in space which can also be seen from the earth through the naked eyes. லார்ஜஸ்ட் மேன்மேட் ஆப்ஜெக்ட் ஸ்பேஸில் இருக்கிறத
which can also be seen from the earth through the naked eyes. நம்மளோட நேரடியான கண்கள்லயே பார்க்கலாம்னு சொல்றாங்க. Ever since that it has never been unoccupied by humans. இப்போ வரைக்கும் எவர் சின்ஸ் தட் இட் ஹேஸ் நெவர் பீன் அன்ஆக்குப்பைட். அங்கே எல்லாருக்குமே ஒவ்வொரு நாட்டுக்குமே அங்கே வந்து சில ஸ்பேசஸ் இருக்குது. இந்த ஒரு டாப்பிக்கை மட்டும் முடிச்சுட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes பிரேக்கை கொடுப்போம். At any given instance, at last 6 humans will be present in the ISS. At any given instance, at least 6 humans will be present in the ISS. According to the current plan, ISS will be operated until 2024 with a possible extension until 2028. 2028 வரைக்கும் பாசிபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. After that, it could be deorbited or recycled for future space stations. 2024 வரைக்கும் அது இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து டீஆர்பிட்டட் ரீசைக்கிள் ஃபார் ஃபியூச்சர் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்காகவும் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. 3.61 நம்ம அடுத்த கண்டினியூட்டியில் பார்ப்போம். Until then, we will wait.